தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 7வது மாதத்தின் 2வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை, இருதயங்களை திருப்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் பிறந்து நமக்கு ராஜ மேன்மையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த ராஜ மேன்மையை நாம் காத்துக்கொள்ள நாம் கவனமாக இருக்க பரிசுத்தாவே நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எஸ்தரின் சரித்திரத்திலே 4ஆம் அதிகாரத்தில் உள்ள 14வது வசனத்தை இந்த நாளின் தியானத்துக்காக பரிசுத்தாவே நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த காலவேளையிலே ராஜாவாகிய எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ராஜ மேன்மையை நாங்கள் உணர்ந்து செயல்பட உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் அப்பா, எங்களுடைய கர்த்தாவே பொறுப்புகளை, ஆண்டவரே, எங்களுடைய கடமைகளை நாங்கள் உணர்ந்து செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து நடத்தி ஆசீர்வதிப்பீராக. திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்தும். இந்த வார்த்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இது 1, 30, 60, 100 பலன் கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தயவுள்ள சித்தத்தை பூரணமாக பலமாய் ஆழமாய் நிறைவேற்றி மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், அன்பின் பிதாவே, ஆமேன். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இம்மட்டுமாக தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார். தொடர்ந்து இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கவனம் செலுத்துவோம். கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் வாழ்கிற இந்த இந்திய தேசம் பரிசுத்த வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்கிறதான உண்மையை ஆழமாக பலமாக நமக்கு உணர்த்துகிற புஸ்தகம்தான் இந்த எஸ்தரின் சரித்திரம். இந்த எஸ்தரின் சரித்திரத்தில் ராஜ மேன்மையையும் ராஜாங்கத்தினுடைய முக்கியத்துவத்தையும் மிக தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த 14வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ராஜ மேன்மையின் முக்கியத்துவத்தை மொர்தெகாய் எஸ்தருக்கு உணர்த்தி எழுதுகிறதான இந்த காரியத்தை நாம் வேதத்தை இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு ராஜ மேன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பரலோக தேவன், பரலோக ராஜா நம்மையும் ராஜாவாக மாற்றும்படியாக தான் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை ராஜ மேன்மைக்கு தகுதிப்படுத்தியிருக்கிறது என்பதை குறித்ததான வேத வசனத்தை பரிசுத்த வேதாகமத்தில் உங்களுக்கு என்று வாசித்து காண்பிக்க பரிசுத்தாவின் உதவி செய்வாராக. வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள 1ஆம் அதிகாரத்தில் உள்ள 6வது வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கொடுத்திருக்கிறதான ராஜ மேன்மை குறித்து நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் ராஜ மேன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அந்த ராஜ மேன்மையை நாம் பெற்றிருக்கிறோம். எஸ்தர் தன்னுடைய ராஜ மேன்மையை உணராதவளாக தனக்கு அழைப்பு வரும்படி காத்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் அழைப்பு வரும்படி காத்து கொண்டிருந்த நேரம் அவளுக்கும் அவளுடைய யூத குலத்துக்கும் மிகவும் ஆபத்தான ஒரு நேரம் என்பதை அவள் உணராது இருந்தாள். பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில், இந்த கடைசி காலத்தில் நாம் ஒரு காரியத்தை உணர்ந்திருக்க வேண்டும். நமக்கு விரோதமாக பிசாசு மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்றே அறிந்து அவன் மிகவும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சித்து அவன் நரகத்துக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறான். இந்த காலத்தில் நாம் மௌனமாய் இருப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் செயல்படும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம எதற்காக கர்த்தர் ராஜமேன்மை கொடுத்து அழைத்திருக்கிறார்? அவருக்காக, அவருடைய ராஜாவின் பணியை செய்யும்படியாக தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இதை நாம் உணராதவர்களாக நமக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திலேயே நாம் அடைக்கலமாய் அடங்கி விடுவது தேவனுடைய சித்தம் அல்ல என்பதை இந்த காலவெளியில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். நாம் இந்த காலவெளியில் நமக்குரிய மேன்மையை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். நமக்குரிய கடமைகளை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் நம்முடைய கடமையை உணராதவர்களாக இருந்தால் நமக்காக தான் இந்த செய்தி. நம்
முன்பாக இருக்கிற அவசர நிலையை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். தேவ ராஜ்யத்துக்குரிய அவசர நிலை, நாம் உடனடியாக தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் அதி சீக்கிரமாக இந்த தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. இயேசு கிறிஸ்து முதலாவது தன்னுடைய பிரசங்க வாக்கியத்தில் சொன்னது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் இந்த உலகுக்கு அறிவிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாத்ரா புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 24 வசனங்களில் மோசேயை கர்த்தர் அழைத்து பார்வோனிடத்துக்கு அனுப்புகிறார். எல்லாவற்றையும் சொல்லி, என்னுடைய ஜனம் உபத்திரப்படுகிறது, என்னுடைய ஜனம் நெருக்கப்படுகிறது, அந்த ஜனத்தை நீ விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி பார்வோனிடத்தில் மோசே அனுப்புகிறார். போகிற வழியிலே மோசே தங்குகிறார். மோசே தங்கும் இடத்திலே கர்த்தர் மோசேயை கொல்ல பார்க்கிறார். இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்து விட்டு ஏன் தேவன் மோசேயை கொல்ல பார்க்க வேண்டும்? ஏன் மோசே மேலே தேவனுக்கு அவ்வளவு கோபம்? இன்னும் பணி ஆரம்பிக்கப்படவில்லை, ஆனாலும் மோசே மேலே அவ்வளவு கோபம். மோசையை கொலை செய்கிற அளவுக்கு ஏன் கர்த்தருக்கு கோபம்? ஏன் கர்த்தர் மோசையை கொல்ல பார்த்தார்? ராஜாவின் காரியம் அவசரம். ராஜ மேன்மை கொடுக்கப்பட்ட மோசே, ராஜாவின் காரியத்துக்காக அனுப்பப்பட்டிருக்கிற மோசே வழியிலே தங்குகிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கிற ஆசீர்வாதங்களை தங்கிவிடக்கூடாது. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்பது வேதவசனம் தான், தேவனுடைய கற்பனை கட்டளை ஆசீர்வாதம் தான். ஆனால் அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் லயித்து சந்தோஷப்பட்டு அப்படியே மயங்கி இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் ராஜாவின் அவசரத்தை புரிந்தவர்களாக நாம் செயல்பட வேண்டும். இதை தான் எஸ்ஸரின் சரித்திரத்தில் வாசிக்கிறோம். 4:14 வசனத்தில், வாய்ப்பு கிடைக்கும் என்று அவள் காத்திருந்தார், நீயும் உன் குடும்பத்தாரும் நிச்சயமாக அழிவீர்கள் என்கிறதான எச்சரிப்பின் சத்தத்தை எஸ்ஸர் கேட்ட உடனே தான் அவள் விழித்துக் கொள்கிறார். 13-12 வசனங்களில், அழைப்பு வரும், அழைக்கப்படவில்லை, எனக்கு அழைப்பு வரும்போது நான் போகிறேன் என்று சொல்லி எஸ்ஸர் காத்திருந்தார். ஆனால் இந்த காலம் அழைப்புக்காக காத்திருக்க வேண்டிய காலம் இல்லை, ஒரு அவசரமான காலம். காலம் மிக குறுகிய காலம். ஆண்டவராய் இயேசு வெகு சீக்கிரமாக வரப்போகிறார். நாம் நம்முடைய கடமையை ஆற்ற வேண்டும், சுவிசேஷ பணியை செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நாம் சுவிசேஷத்தை அறிவித்து விட வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேலையை செய்து கொண்டே இருக்கணும். அன்றாட நிகழ்வுகள் நாம் செய்கிறோம் அல்லவா? நம்முடைய ஜீவனத்துக்குரிய காரியங்களில் நாம் தவறுவதில்லை. அதே சமயத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் நாம் தவறவிடக்கூடாது. எதற்காக கர்த்தர் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்? நாம் உண்டு உறங்கி விழித்தெழும்புவா? இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலை, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வருமானம், ஆசீர்வாதம் எல்லாம் அவருடைய பணியை செய்வதற்காக. அவருடைய பணிதான் பிரதானமானது. இந்த உலகம் அனித்தியமானது, இந்த வாழ்க்கை அனித்தியமானது. நாம் நித்தியமாக பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட இருக்கிறோம். அதுதான் முக்கியம். அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம இந்த வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்பதை இந்த காலவெளியில் ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன? நமக்கு ராஜ்ய மேன்மை கொடுத்திருக்கிற ஆண்டவராகிய இயேசுவுக்கு, பரலோக ராஜாவுக்கு, பரலோகத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ராஜ்ய மேன்மை கொடுத்திருக்கு. எங்கேயோ கிடந்தோம், சேற்றில் கிடந்தோம், அழுக்கில் கிடந்தோம், பாவத்தில் ஊறிக்கொண்டிருந்த நமக்கு பரலோக ராஜா தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை நமக்கு அனுப்பி, குற்றமற்ற மாசற்ற விலையேறப்பட்ட பரிசுத்தமான வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு அந்த ரத்தத்தினால் நம்ம கழுவி இருக்கிறார். கழுவி நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, பரலோக ராஜாவுக்கு முன்பாக நிற்கத்தக்கதான தகுதியுடையவர்களாக மாற்றியிருக்கிறார். இவ்வளவு பெரிய மேன்மையை பெற்றுக்கொண்ட நாம் அமைதி காத்திருக்கலாமா? அழைப்புக்காக காத்திருக்கலாமா? வழியில் நாம் தங்கலாமா? கூடவே கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இந்த காலவெளியிலே பரிசுத்த ஆவியை நம்ம கொடுக்கிற முக்கியமான செய்தி. முதலாவது, ராஜ மேன்மையை பெற்றிருக்கிற நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், ராஜாவின் சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். எபிரேயர்கள் நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் உள்ள 24 மற்றும் 25 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயர் 14ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25 வசனங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. பிரியமானவர்களே, இனிவரும் அடுத்த வசனம், இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவினித்து வரும் நிந்தனையே அதிக பாக்கியம் என்று எண்ணினார். நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டதாக நம்முடைய எண்ணங்கள், நோக்கங்கள், வாழ்க்கையின் லட்சியங்கள் இருக்க வேண்டும். மோசே அரண்மனையில் பிறந்தவன், அவன் ராஜ வாழ்க்கையை வாழ்ந்தவன், அவனுக்குள்ளே பல லட்சியங்கள் இருந்தது. மோசே எகிப்தினுடைய சகல
சாஸ்திரங்களிலும் கற்று தேர்ந்தவனாக இருந்தான். மிகப்பெரிய உயர்ந்த படிப்பை அவன் படித்திருந்தான். மிகப்பெரிய பயிற்சி பெற்றவனாக அவன் இருந்தான். ஒரே அடியிலேயே ஒரு எகிப்தினை கொன்று போட்டான். அவ்வளவு பலசாலியாக, அவ்வளவு திறமைசாலியாக, அவ்வளவு ஞானமுள்ளவனாக இருந்த அவனுக்கு ஆண்டவர் உணர்த்தின காரியத்துக்கு அவன் கீழ்ப்படிந்து அதை எல்லாவற்றையும் விட்டுட்டு, எல்லாவற்றையும் தூக்கி போட்டு, ராஜ்யமென்மெல்லாம் எறிந்து விட்டு, அவன் இவ்வுலகத்தினுடைய மேன்மையெல்லாம் விட்டு பரலோக மேன்மைக்கு, பரலோக ராஜாவுக்கு வேலை செய்ய தன்னை அர்ப்பணித்து கொண்டான். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அதுதான். தேவ சித்தத்தை நாம் உணர்ந்தவர்களாக, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும். நம்முடைய ராஜாவின் சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற முக்கியமான ஆலோசனை. ராஜ மேன்மையை பெற்றிருக்கிற நாம், ராஜாவோடு நித்தியமாக இருக்க போகிற நாம், ராஜாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். ராஜாவின் சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதாக இருக்க வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம், மன்னிக்க வேண்டும், யோவான் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் இயேசு சொல்வது, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது என்னுடைய போஜனமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய ஆகாரம் என்ன? பரலோக பிதாவின் சித்தம் செய்வதுதான் அவருடைய ஆகாரம். அப்படின்னு சொன்னால் என்ன? தேவ சித்தம் செய்தாலே நமக்குரிய போஜனத்துக்குரிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் கொடுத்து விடுவார். நமக்குரிய அன்றாட நிகழ்வுக்குரிய காரியங்களை கர்த்தர் கொடுத்து விடுவார். நாம் இயேசு கிறிஸ்து சொன்ன ஜெபத்தில் அதை நாம் அப்படியே கடைபிடிக்க வேண்டும். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியில செய்யப்படுவதாக. நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக, கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நாம் தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டிருக்க பரிசுத்தாவே நமக்கு உதவி செய்வாராக. இயேசு சொல்கிறார், பரலோக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய போஜனம். ஒரு நாளைக்கு நாம் 3 முறை சாப்பிடுகிறோம், இடையில டீ குடிக்கிறோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். சாப்பிட்ற எல்லா நேரத்திலும் கொஞ்சமாக நினச்சி பார்க்கணும், ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின் தான் நான் சிரிக்கிறேன்னா, உங்களுடைய சித்தத்தின் தான் நான் பேசுகிறேன்னா, உங்களுடைய சித்தத்தின் தான் நான் பார்க்குறேன்னா, உங்களுடைய சித்தத்துமான இடத்துல நான் நிற்கிறேன்னா. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் வாசிக்கிறோம் இல்லையா? துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும், பாவியுடைய வழி நில்லாமலும், பரிகாசக்கார உட்காரும் இடத்துல உட்காரம். தேவனுக்கு சித்தமான இடத்துல நாம் அமருகிறோமா? தேவனுடைய சித்தமான இடத்துல நாம் நிற்கிறோமா? தேவனுக்கு சித்தமான நண்பர்களோடு நாம் பழகுகிறோமா? இவ்வுலகம் அழிந்து போகக்கூடியது. இவ்வுலக நண்பர்கள் நம்மை கைவிட்டு போய்விடுவார். நித்தியமாக நாம் பரலோக ராஜாவோடு இருக்க போகிறோம். அதை நாம் கவனத்தில் செலுத்தி ராஜாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதாக இருக்க வேண்டும் என்பதே இந்த காலவெளியில் உங்களுக்கு தான தேவனுடைய திட்டமாக, சித்தமாக, ஆவலாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ராஜ மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கிற நாம் தேவ சித்தத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தேவ சித்தத்தை செய்த இயேசு கிறிஸ்துவுடைய நிலைமை கடைசியாக அவரை பிதா என்ன செய்தார்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் அவரை உயர்த்தி விட்டார். நீங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவர்களாக இருந்தீங்கன்னா இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் கொடுக்கிற உயர்வை விட பல மடங்கு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் உண்மையும் நீதியும் வல்லமையும் உள்ள தேவனுமாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உயர்வை கொடுப்பார். தேவனுடைய சித்தத்துக்கு முழுமையாக அப்படியே கீழ்ப்படிந்த மோசேயுடைய முடிவு எப்படி இருந்தது? கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணினார். அவன் மரிக்கும் போது அவனுடைய பலன் குறுகி போகவில்லை, கண்கள் இருளடையவில்லை. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க மோசேவுக்கு! எவ்வளவு அருமையான ஒரு மரணம்! யாரையும் இதுவரைக்கும் கர்த்தர் அடக்கம் பண்ணினதே கிடையாது. அநேக அடக்க ஆராதனைகளை நாம் பார்க்கிறோம், அநேகருடைய மரணங்களை பார்க்கிறோம். பெரிய அரசியல் கட்சி தலைவருடைய மரணங்கள்லாம் இந்த உலகத்தில் சமாதானம் இல்லாமல், கலவரத்திலும் அமைதி இல்லாமல் அப்படியே சமாதான கேடோடு முடிந்து போய்விடுகிறது. பல போலீஸ் பந்தோபஸ்துகளோடு அந்த அடக்கம் நடைபெறுகிறது. கலவரம் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனத்தோடு எப்படியாவது அடக்கம் செய்துவிட வேண்டும் என்று சமாதானம் இல்லாமல் அநேகருடைய முடிவுகள் காணப்படுகிறது உலகத்தில். ஆனால் மோசேயுடைய மரணத்தை நீங்கள் பார்க்கும்போது கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணுகிறார். அவனுடைய பிரேத குழியை ஒருவனும் அறியான். வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றுக்கும் மேல அதிகாரம் உள்ள ஆண்டவரே மோசேவை அடக்கம் பண்ணுறாங்க. மோசே எவ்வளவு பெரிய பாக்கியசாலி! எப்படி இந்த பாக்கியம் மோசேவுக்கு கிடைத்தது? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினான், ராஜாவின் சித்தத்தை நிறைவேற்றினான். நீங்களும் நானும் ராஜாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான தேவ திட்டம். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை திறந்து கொண்டிருக்கிறார். ராஜாவின் சித்தத்தை நிறைவேற்ற நாம் கவனமாயிருப்போம். இரண்டாவதாக, ராஜாவின் சமூகத்தில் ஆத்தும பாரத்தோடு நான் நிற்க வேண்டும். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க எஸ்தருடைய காரியங்களை நீங்கள் வாசிங்க. 4:16 வசனத்தை நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து
3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, எஸ்தர் ஒரு துணிவுள்ளவளாக செயல்பட ஆரம்பித்து விட்டார். மொர்தெகாயின் வார்த்தைகள் அவளுடைய வாழ்க்கையில ஒரு உத்வேகத்தை கொடுத்து விட்டது. மொர்தெகாய் இந்த இடத்துல தேவனுடைய சபையின் மெய்ப்பன் போல தோற்றமளிக்கிறார். தேவனுடைய சபையின் மெய்ப்பருக்கு, சபை போதகருக்கு அடையாளமாக மொர்தெகாய் சொல்லப்பட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, மொர்தெகாய் சொன்ன காரியம் என்ன? எஸ்தரின் மணவாட்டி ஆகிய சபையை பார்த்து, நீ என்ன செய், ராஜாவின் சமூகத்தில் நீ ராஜாவுக்காக மன்றாட வேண்டும் என்று மொர்தெகாயினால் எஸ்தர் தூண்டிவிடப்படுகிறாள். பிரியமானவர்களே, இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் ராஜாவின் சமூகத்தில் போய் நிற்கணும். எதற்காக? அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக. ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சம் மக்கள் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் இந்த உலகத்தில் மரித்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த 2 லட்சம் மக்களை நாம் ஒருத்தராக இல்லாமல் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரே, எவ்வளோ அற்புதமான தேவன்! அந்த ஆண்டவரை நாம் தினந்தோறும் சந்திக்க வேணும். எதுக்காக சந்திக்கணும்? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக. ராஜாவின் சமூகத்தில் நாம் நிற்கும்படியாக தான் கர்த்தர் நமக்கு ராஜமேன்மை கொடுத்திருக்கிறார். ராஜமேன்மை பெற்றிருக்கிற நாம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் மன்றாடி ராஜாவின் சமூகத்தில் போய் நிற்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற மிக அற்புதமான முக்கியமான ஒரு கட்டளை. அப்படி ராஜாவின் சமூகத்தில் வந்த அந்த எஸ்தர் ராஜாத்தினிடத்தில் அகாஸ்வேரு ராஜா என்ன பேசுகிறார்? ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு தருகிறேன். இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை அரசாண்ட அந்த ராஜா பல தேசங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, தன்னுடைய ஆளுகைக்குள்ள வைத்திருந்த அந்த ராஜா சொல்லுகிறார், தேசத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு நான் தரேன், என்னுடைய ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு தரேன். பிரியமானவர்களே, நாம் எஸ்தர் போய் நின்றது எதற்காக? தேவனுடைய ஜனங்களுடைய அழிவிலிருந்து மீட்கும்படியாக. நாம் ஆத்தும பாரத்தோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் நின்னால் இந்த உலகத்தில் பாதி கிட்டலாம் அதிகமாக உங்களுக்கு தருவார் ஆண்டவர். அப்போனா இந்த உலகம் முழுவதும் ஈடு கட்டி கொடுத்தாலும் ஒரு ஆத்மாவுடைய வேல்யூக்கு ஈடாகாது. அப்போனா ஒரு ஆத்மா விலையேறப்பட்டது. ஆத்துமாக்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் தேவ சமூகத்தில் நிற்கும்போது நிச்சயமாக நமது ராஜா நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நாம் நம்முடைய தேவைகளுக்காக தேவ சமூகத்தில் போய் நிற்பதை நிறுத்திவிட்டு ஆத்துமாக்களுக்காக நிற்போம். அழிந்து போகிற ஜனத்துக்காக நிற்போம். ஒவ்வொரு நாளும் வியாதியிலும் பிரச்சனையிலும் சிக்கி தவித்து என்னை யார் விடுவிப்பார், எனக்கு யார் நல்ல வழி சொல்லுவார், எனக்கு யார் ஜெபிப்பார்கள் என்று காத்து கிடக்கிற ஏராளமான ஆத்துமாக்கள் உண்டு. எதிர்ப்புகள் ஒரு பகுதியில் இருந்தாலும் தாகத்தோடு இருக்கிற ஆத்துமாக்கள் ஏராளம் உண்டு. அந்த ஆத்துமாக்களை தேடி போகும்படி தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்கு தான் நம்மை சேற்றிலிருந்து தூக்கி கழுவி நம்மை அலங்கரித்து ராஜமேன்மை கொடுத்து நம்ம வைத்திருக்கிறார். எதற்காக? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக. நாம் ராஜாவின் சமூகத்தில் அப்படி போய் நிற்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சுத்தமாக இருக்குது. நாம் தேவனுடைய சமூகத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக மன்றாட வேண்டும். ராஜாவிடத்தில் மன்றாடும்படியாக எஸ்தர் கடந்து போனால், ராஜாவின் சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் ஒரு மன்றாட்டோடு எஸ்தர் போனார். நாமும் கூட தேவ சமூகம் வரும்போதெல்லாம் ஒரு ஆத்ம பாரத்தோடு, ஒரு மன்றாட்டோடு, ஒரு பாரத்தோடு, கண்ணீரோடு, ஆத்ம பாரத்தோடு நாம் கடந்து வர வேண்டும். ஒரு மிஷினரி ஜெபிப்பாரா, ஆண்டவரே என்னுடைய தேசத்தை எனக்கு கொடுங்க, இல்லாவிட்டால் என்னுடைய ஜீவனை எடுத்துக்கோங்க. பிரியமானவர்கள், எவ்வளவு பெரிய ஆத்தும பாரம் பாருங்க. நாம் தேசத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் கதற வேண்டியது நமக்கு குறித்ததான தேவனுடைய திட்டமாக இருக்குது. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் நீங்கள் வாசிங்கன்னா, பெருமூச்சு விட்டு அழுகிற மனிதரின் நெற்றியிலே அடையாளம் போடு, சபைக்குள்ளும் சபைக்கு வெளியேயும் செய்யப்படுகிற அருவருப்புகளின் நிமித்தம் அதற்காக யார் பெருமூச்சு விட்டு என்னுடைய சமூகத்தை நோக்கி அழுகிறார்களோ அவர்களை தேடி கண்டு போய் அவர்களுடைய நெற்றியிலே அடையாளம் போடு, அப்படி அடையாளம் போடப்படாதிருக்கிற எல்லாரையும் சங்கரித்து போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யாரிடத்துல கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார்? தேவனுடைய சபைக்குள்ளே தேவன் பக்கமாக நிற்கிற மக்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் தேவன் பக்கமாக நிற்கவில்லை என்று சொன்னால் பட்டயம் ஆயத்தமாய் நிற்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அநேக ஆபத்துக்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய நோக்கத்தை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். நமக்கு ராஜமேன்மை கொடுக்கப்பட்டிருப்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்து நடத்துவாராக. முதலாவது, ராஜமேன்மை எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ராஜாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக. இரண்டாவது, ஆத்தும பாரத்தோடு ராஜாவின் சமூகத்தில் நிற்கும்படியாக.
மூன்றாவதாக ராஜாவுக்காக நாம் செயல்படும்படியாக கர்த்தர் நமக்கு ராஜமேன்மை கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம், தீமோத்தேயுவுக்கு பவுலப்போஸ்தலன் எழுதிய 2வது நிருபத்தில் உள்ளதான 4வது அதிகாரத்தில் உள்ள 5வது வசனத்தை உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. பிரியமானவர்களே, ராஜாவுக்காக செயல்படும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக செயல்பட வேண்டும்? என்ன வேலையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்? சுவிசேஷ வேலை, ராஜாவினுடைய ராஜ்யத்தை அறிவிக்கிற வேலையை, இந்த உலகத்தில் அழிந்து கொண்டிருக்கிற மக்களுடைய மறுவாழ்வுக்காக புதிய வாழ்க்கைக்குரிய செய்தியை அறிவிக்கும்படியாக, நற்செய்தியை அறிவிக்கும்படியாக, சுவிசேஷத்தை சொல்லும்படியாக மிகப்பெரிய ஒரு பொறுப்பை, ஒரு வேலையை ராஜமேன்மையை பெற்றிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். இந்த காலம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய காலம், தீவிரமாக அறிவிக்கப்பட வேண்டிய காலம். பழைய முறைமைகளை நாம் கையாள வேண்டும் என்பது அவசியமல்ல. புதிய முறையில் எப்படியெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், இன்னும் எப்படியெல்லாம் ஜனங்களை நாம் இயேசுவை அறிவித்து ஜனங்கள் சந்திக்கப்படுவதற்கு நாம் செயல்படலாம் என்பதை நாம் திட்டங்களை வகுத்து செயல்பட வேண்டிய கடைசி காலத்தில் இருக்கிறோம். ராஜாவின் வேலையை நாம் தீவிரமாய் நிறைவேற்ற கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு வேலையை, மிகப்பெரிய பொறுப்பை அது கொடுத்திருக்கு. அதுதான் சுவிசேஷ வேலை. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் உங்கள் சொந்த அலுவலிலேயே நீங்கள் கவனம் செலுத்துவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மைண்ட் யுவர் பிஸ்னஸ். நீ உன் வேலையை பார், நீ உன் வேலையில் கவனமாறு, உன் வேலையை பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா கோபத்தில். அதை தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வேலையை நாம் கவனிக்க வேண்டும். எல்லா வேலையும் நம்ம கவனிப்போம், மற்ற வேலையெல்லாம் கவனிப்போம், தேவையில்லாமல் நம்ம வேலைகளை இழுத்து போட்டு செய்வோம். அது கிடையாது. முக்கியமான பொறுப்பு நமக்கு கொடுக்கப்படுது. என்ன பொறுப்பு அது? சுவிசேஷகனுடைய வேலை. நாம் சுவிசேஷத்துக்காக இறங்கி கிரியை செய்யும்போது நமக்குரிய காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த நாட்கள் அமைதியாக இருக்க வேண்டிய நாட்கள் அல்ல, வீண் அலுவல்களில் நாம் சிக்கிக்கொள்ள வேண்டிய நாட்கள் அல்ல, நாம் தேவனுடைய வேலையிலே கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள். ராஜமேன்மையை பெற்றிருக்கிற நாம் ராஜாவின் வேலையிலே கவனமாக இருக்க பரிசுத்தாவின் நமக்கு உதவி செய்வாராக. கடைசியாக ராஜாவோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் தேவனோடு இணைந்திருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். ராஜமேன்மை பெற்றிருக்கிற நாம் ராஜாவை விட்டு விலகி செல்லக்கூடாது, ராஜாவோடு இருக்கணும். நம்ம எங்கே போனாலும் ராஜா நம்ம கூட இருக்கணும், நாம் ராஜா கூட இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்பொழுதுதான் உங்கள் ராஜமேன்மை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிற ராஜமேன்மையினாலே உங்களை மேன்மையாக ஆண்டவர் வரும் நாட்கள் நடத்துவாராக. ராஜாவுக்குரிய காரியங்கள் நாம் கவனமாக இருப்போம். முதலாவது, நாம் ராஜாவின் சுத்தத்தை நிறைவேற்றுவதாக இருக்க வேண்டும். 2வது, ராஜாவின் சமூகத்தில் ஆத்ம பாரத்தோடு நிற்க வேண்டும். 3வது, ராஜாவுக்காக நாம் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கடைசியாக நாம் ராஜாவோடு இணைந்திருக்க வேண்டும். கர்த்தர் நாம இந்த வசனங்கள்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை வழி நடத்துவாராக. உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய ஜீவனுள்ள தேவனுடைய ராஜாவே, நம்ம நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளையில் உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அப்படி நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ராஜ மேன்மையோடு ராஜாவின் காரியங்களை நிறைவேற்றுவதாக உங்களுடைய பிள்ளைகளை மாற்றுவீராக. வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் நடத்துவார்.